சரி, ஓகே. ஸோ வாய்ஸ்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னா அடுத்த லாஸ்ட் உள்ள டிஐ தான். ஸோ இது ரொம்பவே ஈஸி தான், ஓகேங்களா. எனக்கு ஈஸியாக இருந்தது இந்த இது, ஓகேங்களா. ஆனால் பேசிக் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். மற்றபடி எதுவுமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிளை பேஸ் பண்ணி தான் மொத்தம் மிக்சர் மெலிகேஷனில் 3 இது இருக்குது. ஆல்கஹால், சோடா, வாட்டர்னு சொல்லி. ஓகே, பர்சன்டேஜ் எல்லாமே சேர்ந்துனா ஓவரால் சொல்லியிருக்காங்க. அப்போ 100%னா என்னன்னு தெரியுது, கரெக்டாக. அப்போது 4 ஈக்குவேஷன் வருது. ஸோ நமக்கு 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3 ஈக்குவேஷனே போதும். இங்கே 4 எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இசட்டா. ஸோ ஃபஸ்ட்டு எழுதும்போது நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 2.6 இசட் ஈக்குவல் டு நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணால் +5 ஈக்குவல். ஸோ இந்த தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே ஒவ்வொரு டைமாக இல்லாமல் எழுதும் போதே டக்குன்னு குயிக்காக இந்த இது எழுதணும், ஓகேங்களா. அடுத்ததும் அதே மாதிரி தான். என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 98 ஈக்குவல் கன்சிடர் பண்ணால் போயிடும். அடுத்ததும் எக்ஸ் ப்ளஸ் 4y/z ப்ளஸ் 2z, கரெக்டாக. சாரி, வெறும் z தான். z ஈக்குவல் டு இங்கே 21 21 ஈக்குவல் கன்சிடர் பண்ணால் 100லேருந்து மைனஸ் பண்ணி போடுவோம். அப்போது 100லேருந்து 21 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 79, ஓகேங்களா. ஸோ இந்த 3 போதும் நமக்கு, 4வது இது தேவையே இல்லை. இப்போ நம்ம எதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸு ஒய்ன்னு 2 வேல்யூ தான் இருக்கணும். ஏதாவது 2 வேல்யூ, எக்ஸ் ஒய் இல்லை, ஏதாவது 2 வேல்யூ இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த ரீசனுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே நான் மைனஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டை மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும், வெறும் ஒய்யும் இசட் மட்டும்தான் இருக்கும். எனக்கு என்ன வரும், ஒய் மைனஸ் 0.6 இசட் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் தேர்டையும் மைனஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆயிரும், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ஒய் கேன்சல் ஆயிரும், இசட் இருக்கும், மைனஸ் y/3. இங்கே 3 வரும், நான் இசட் போட்டிருக்கேன், மைனஸ் y/3 வரும், ஓகேங்களா. மைனஸ் பண்ண எனக்கு என்ன வருது, 19. ஆமாம், மைனஸ் பண்ணால் 19 வரும். ஓகே, இப்போ நார்மலைஸ் பண்ணீங்கன்னா 3z மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 57. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ளஸ் பண்ணாலே போதும், ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸை ப்ளஸ் பண்ணால், சாரி இசட்டை ப்ளஸ் பண்ணால் 2.z ஈக்குவல் டு, இங்கே ப்ளஸ் பண்ணால் 60. அப்போ இசட் ஈக்குவல் டு 2 0 போட்டுக்கலாம், 24. 6 டிவைட் பண்ணால் 100/4, அப்போ 25. செட்டோட வேல்யூ 25. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, சப்ஸ்டிட் பண்ணால் போதும். எனக்கு மல்டிபிள் பண்ணால் 150 வரும், மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 150 வரும். அப்போ y ஈக்குவல் டு 80. அப்போ y ஈக்குவல் டு 80னா இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 50 + 80னா எனக்கு எவ்வளோ வரும், 68. ஈக்குவல் கன்சிடர் பண்ணால் x ஈக்குவல் டு 30. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு இல்லையா நம்ம எக்ஸ் ஒய் சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு அந்த டேபிள் ஃபுல்ஃபில் ஆயிரும், ஓகேங்களா. நீங்கள் பாஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள், ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கணும். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தெரியும், ஓகேங்களா. ஆனால் கான்செப்ட், சின்ன சின்ன கான்செப்டில் ரொம்பவே கிளாரிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா இது ஈஸி, கரெக்டாக அதை அப்ரோச் பண்ணவும் தெரியணும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா 80 லிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்கஹாலை ஆட் பண்ணுறாங்க, அதே மாதிரி வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணுறதுனால வாட்டரோட எவ்வளோ சேஞ்ச் ஆகுதான், டோட்டல்ல இருந்து 28.57 இருக்கு. அப்போ அது 7 பார்ட் இருக்குன்னா 2 பார்ட் வாட்டராக மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி என்ன சொல்றாங்க, ஃபைனல்ல வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்களாம். ஆரம்பத்தில் இருந்த சோடா எவ்வளோ இருந்ததோ அதுல இருந்து 124% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சரைஸாக எழுதணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெறும் ரிமூவ் மட்டும் பண்ணாங்கன்னா நமக்கு ரேஷியோ சேஞ்ச் ஆகுது. இப்போ அதான் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல்லேருந்து 80 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ரேஷியோவில் இருக்கும், 35 ஆல்கஹால், 40 வாட்டர், 25 சோடா.
25 சோடா. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணாங்க, இது கூட 80 லிட்டர் ஆட் பண்ணாங்க. அது போக அடிஷ்னலா லிட்டர் ஆட் பண்ணாங்க. அப்படி ஆட் பண்ணனால எனக்கு என்னவா மாறுதான், அதோட ரேஷியோ டோட்டல் வாட்டர் எவ்வளோ இருக்கா, டோட்டலில் 2 பங்கு இருக்கு. அப்போ வாட்டர் 2 பார்ட் இருந்ததுன்னா ரிமைனிங் பார்ட் 5 இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். வாட்டர் 2 பார்ட் இருக்குன்னா ரிமைனிங் 5 பார்ட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா? எனக்கு இன்னொன்று சொல்லிட்டாங்க என்னன்னா, எனக்கு சோடா ஆட் பண்ணியிருக்கோமா இல்லை, அப்போ சோடா அப்படியே இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சோடா அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ சோடா அப்படியே இருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சோடா விட வாட்டர் எவ்வளோ அதிகமாக இருக்கு, 124%. அப்போ 224%. 224/100 × 25 டிவைட் பண்ணோம்னா இங்கே எனக்கு 4. அப்போ 4 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 56. அப்போ எனக்கு வாட்டர் எவ்வளோ இருக்கு, 56 வாட்டர் இருக்கு. வாட்டர் இங்கே 2 யூனிட் தானே இருக்கு. அப்போ நான் அதை அப்படியே இங்கே நான் மல்டிபிள் பண்ணேன். 56 எவ்வளோ வரும், 28. 28னா இங்கே எனக்கு 140. எவ்வளோ வருது, 140ன்னு வருது. கரெக்டா? 140ன்னு வருது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா 140ங்கிறது சோடாவும் வாட்டரும் சேர்ந்தது, சாரி ஆல்கஹாலும் சேர்ந்தது. சோடா எவ்வளோ இருக்கு, 25. அப்போ 25 மைனஸ் பண்ணிட்டா 115. ஸோ நிறைய சின்ன சின்ன கான்செப்ட் அப்படியே லைன் பை லைனாக ஆட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பண்ணீங்க, இப்போ கேல்குலேட் பண்ணீங்க பாருங்களேன், ஆல்கஹால் 80 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டாக 80 லிட்டர் ஆட் ஆகிட்டா. அப்போ எம்மோட வேல்யூ 16. கரெக்டாக வந்துட்டா. அப்போ எனக்கு என்ன இருக்காங்க, எவ்வளோ லிட்டர் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ லிட்டர் இருந்திருக்கு, 80 லிட்டர் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி. அப்போ 100 + 80, 180 லிட்டர் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இப்போ இனிஷியல் குவான்டிட்டியில் வாட்டரும் சோடாவும் எவ்வளோ டிஃப்ரெண்ட், வாட்டர் எவ்வளோ இருக்குது, 40, சோடா 15. அப்போது 180ல் 15 பார்ட் எவ்வளவு, 0 0 கேன்சல் ஆயிரும், 3 2, 9 × 3 27. 27 தான் ஆன்சர். ஓகேங்களா? இல்லை நிறைய சின்ன சின்ன கான்செப்ட் அப்ரோச் ஆயிருக்கு. பாஸ் பண்ணி 2-3 டைம் கூட கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயின்ஸில் நிறைய கேட்காங்க, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட் எடுக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 1/7 பார்ட் எடுக்காங்க. அடுத்து சிலேருந்து 20%, 1/5 பார்ட் எடுக்காங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு என்ன சொன்னாங்க, சோடா எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. டோட்டலாக எவ்வளோ இருக்கும், 27.5%. அப்போ இது நார்மல் மிக்சர் அலிகேஷன் ஃபார்மெட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? நார்மல் மிக்சர் அலிகேஷன்னா ஃபஸ்ட்டு அவங்க வச்சுக்கோங்க, நம்ம வெறும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதே ரேஷியோவில் தான் வெளியே வரும். எனக்கு 1/7 நான் வெளியே எடுக்கேன்னா அதே ரேஷியோவில் தான் வெளியே வரும். சியும் அதே ரேஷியோவில் தான் வெளியே வரும். ஓகேங்களா? அப்போ நான் ரேஷியோ கன்வே பண்ணால் எனக்கு என்ன வரும், 3:5:2. இதுக்கு ரேஷியோ கன்வே பண்ணேன்னா ஓகே, இதுக்கு பண்ண 4 டிவிசிபிள் ஆகுமா, ஓகே 4 பண்ணோன்னா 6:11:8ன்னு வரும். ஓகே, சோடா கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம சோடா கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். மொத்தம் 10 பார்ட்டில் 2 பார்ட் சோடா இருக்குது. மொத்தம் 25 பார்ட்டில் 8 பார்ட் சோடா இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா எவ்வளோ சோடா ஆகுது, 27.5%. இது நான் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும், 0 0 அடுத்து 3ன்னா 11. ஸோ 40/11/40. அப்போ கிராஸாக மைனஸ் பண்ண என்ன தெரியும், ரெண்டுக்கு என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுன்னு தெரியும். கரெக்டாக? அப்போ கிராஸாக மைனஸ் பண்ணேன். கிராஸாக மைனஸ் பண்ணால் என்ன வரும், 8/25 - 11/40. இங்கே 11/40 - 2/10. இப்போ நான் இன்ட்டு 8 பண்ண மாதிரி இருக்கும், 64/200 - 55/100, சாரி 200. ஓகேங்களா? இங்கே என்ன வரும், 11 - 8. அப்போது மைனஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே எனக்கு 9/200 ரேஷியோ, 3/40. 0 0 கேன்சல் ஆயிரும். 4 டிவைட் பண்ணோம்னா 5, 3 டிவைட் பண்ணோம்னா 3. அப்போ என்ன ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்கு, 3:5 இந்த ரேஷியோவில் தான் பிலேருந்தும் சிலேருந்தும் மிக்ஸ் ஆகிருக்கு.
ஓகேங்களா, ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? இது பேசிக் அந்த மிக்சர் அலிகேஷன் கான்செப்ட் தான். பட் அதுதான் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், அதான் முக்கியமே. இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம்? 2 யூனிட். அந்த 2 யூனிட்டோட வேல்யூ தான் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 10. எக்ஸோட வேல்யூ என்னது? 30. மேலே எழுதியிருக்கோமா? அப்போ 40. 2 யூனிட்டோட வேல்யூ 40. ஓகேங்களா? அப்போது 3 யூனிட்டோட வேல்யூ, 1 யூனிட்டோட வேல்யூ 20. அப்போ 3 யூனிட்னா 60 லிட்டர், 5 யூனிட்னா 100 லிட்டர். கரெக்டா? அப்போது பியில் வந்து 60 லிட்டர் இருக்குது. அப்போது வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பியில் 60 லிட்டர் இருக்குன்னா வாட்டர் எவ்வளோ இருக்கும்? மொத்த பார்ட் 10. அப்போது பாதி பார்ட் இருக்கும். சாரி, கேல்குலேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்ட் பற்றி வந்து பிஎன்சி. ஓகே, 2 பார்ட்டோட வேல்யூ 40. ஓகே, ஒரு பார்ட் 20. ஓகே, கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ 60 லிட்டர், இது வந்து நமக்கு 100 லிட்டர். ஓகே, கரெக்டாக. ஸோ வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாதி வாட்டரா, அப்போ 30 லிட்டர். ஸோ ஃபைண்ட் த வெயிட் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஆன்சர் தப்பாக வர மாதிரி இருக்கா? வெயிட் பண்ணுங்க, ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தேன். 3:5 கரெக்டு தான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் 37 வந்தது, ஆனால் இப்போ வர மாட்டேங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு டைம் அகைன் ஒரு டைம் செக் பண்ணிடுறேன். ஓகே, சோடா 2/10, இதில் சோடா 8/25, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எனக்கு ஓவரால் 27 தான். ஓகே, 11/40, 8 ஓகே, நான் கிராஸாக மைனஸ் பண்ணல, மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதான் மிஸ்டேக் ஆகிட்டு, நான் இங்கே கிராஸாக மைனஸ் பண்ணியிருக்கணும், அதை தான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 8/25 இங்கே போடும், -11/40. இங்கே எனக்கு 12/40 -2/10. ஸோ இது மாற்றி போடுறத தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 64 மைனஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 200. இங்கே எனக்கு 40னா 11 - 8, 9/5ன்னு வரும். இங்கே எனக்கு 3, 3:5. ரெண்டு யூனிட்டோட வேல்யூ 40 லிட்டர். ஒரு யூனிட்னா 20 லிட்டர். அப்போ 3 யூனிட்னா 60, 5 யூனிட்னா 100 லிட்டர். அப்போ வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் 30 லிட்டர் வரும். இதில் 44 லிட்டர், 74. ஓகே, இது வரைக்கும் நான் ஒரு டைம் ரீசெக் பண்ணுறேன். பட் இது ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ நான் எழுதி வச்சு ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்பேன்.
ஓகே, ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது கரெக்டு தான். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. பியில் வந்து என்ன ரேஷியோ? ஓகே, ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன். சாரி வரலன்னா நான் அகைன் ஒரு டைம் வேறு மாதிரி செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ பியில் உள்ளது ரேஷியோ அதே 3:5:2 தான் வரும். சோடா மொத்தம் எவ்வளோ பார்ட் இருக்குன்னா 10ல் 2 பார்ட் இருக்குது. அதே மாதிரி சியில் வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6:11:8 வரும். 8ல் 25 பார்ட் இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா எனக்கு சோடா வந்து நியூ மிக்சர் பிகம் எவ்வளோ வருது? 27.5. அது 11/40 தான் வருது. ஸோ கிராஸாக மைனஸ் பண்ணோம். 8/25 minus 11/40 ratio. 11/40 minus 2/10. எல்சிஎம் எடுத்தால் இங்கே 8 மல்டிபிள் பண்ணோம். 8ன்னா இங்கே 64, 200. இங்கே 5 மல்டிபிள் பண்ணோம். 5ன்னா இங்கே எனக்கு 55. இங்கே எனக்கு இது அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 8 மட்டும்தான் வரும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9/200 ரேஷியோ 3/40. 0 கேன்சல் ஆகிரும். 4 டிவைட் பண்ணோம்னா இங்கே 5. 3 டிவைட் பண்ணோம்னா இங்கே எனக்கு 3. இப்போ 3:5 ரேஷியோ தான் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். The difference between the total quantity of mixture B and C is different between the total quantity na 2 யூனிட் வருது. வேறு வருதா? ரெண்டு யூனிட்டோட வேல்யூ 40. அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூனா 20. அப்போ 3 யூனிட்டோட வேல்யூனா 60 வரும். 5 யூனிட்டோட வேல்யூனா 100 தான் வரும். இல்லை வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 10ல் 2 30 லிட்டர். இது 11ல் 25 44 லிட்டர். 74ன்னு வருது. ஆனால் அது பாதி தான் ஆன்சர். 37 தான் ஆன்சர்னு வருது. இதில் மிஸ் பண்ணலாம். த்ரீ 3:5 கரெக்டுன்னா அந்த 20. ஓகே, ஸோ இது இருக்கு. நான் ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணியே சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? ஏயோட டியை கம்பேர் பண்ணாங்களா? அப்போ ஏல உள்ளது அப்படியே எழுதணும். ஏல உள்ள ஆல்கஹாலோட டியில் எவ்வளோ கம்மியாக இருக்கா? 1/7 பார்ட் கம்மியாக இருக்குது. அப்போது 1/6 பார்ட் இருக்கும். அப்போ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? என்ன சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 7:8:5. அப்போது 1/னா 6 பார்ட் இருக்கும். கரெக்டாக 1/7 பார்ட் கம்மியாக இருக்குன்னா 6/7 பார்ட்னா 6 பார்ட் இருக்கும். அப்போ 6 பார்ட் வரணும்னா இங்கே 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு இது ஆல்கஹால் இந்த ரேஷியோவில் மாறும். அப்போ என்ன ஆயிரும்? ஏயும் டியும் டைரக்டாக கனெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரே மாதிரி 6ன்னு கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது 6ஆல் டிவைட் பண்ணி அது கூட ரிலேட் பண்ண மாதிரியே வச்சுருந்தேன் அப்படின்னா, இப்போ 7ஓட 1/7 பார்ட் கம்மியாக உள்ள மாதிரியே வச்சுருந்தேன்னா டைரக்டாக கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதான் மீனிங். இப்போ என்ன சொல்கிறாங்க? டி வந்து சிங்கிள் டிஜிட் நேச்சுரல் நம்பர். ஓகே, டியில் எவ்வளோ சோடா இருக்குன்னா சிங்கிள் டிஜிட் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அது நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ. ஸோ ஸ்கொயர் ரூட்னு சொல்லும்போதே என்னது 9 தான் இருக்க பாசிபிள். ஏன்னா 9ஓட ஃபேக்டர் என்னது 1,3,9. ரூட் எடுத்தால் 3. ஸோ சின்ன சின்ன லாஜிக்கும் உங்களுக்கு தெரியணும். அப்போ என்ன வரும்? இதுதான் எனக்கு 9. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த quantity of soda mixture in D in single digit natural number whose number of factor is equal to. ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்.
7க்கும் 6க்குள்ள டிஃப்ரெண்டாக எனக்கு 1 யூனிட். அந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னா 7 எவ்வளோ இருக்குது? 7 எவ்வளோ இருக்குது? இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் தெரியும். ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 20 யூனிட். அப்போ 20 யூனிட்னா 180. ஸோ இந்த ஃபேக்டர் இது கண்டுபிடிக்க தெரியணும், இந்த ரேஷியோ கனெக்ட் பண்ண தெரியணும், அவ்வளோதான். இது தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ரேஷியோ கனெக்ட் பண்ணும் போதே வந்துடும். 180 தான் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது XYZோட எல்சிஎம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்ன வரும்? ஃப்ரேம் நம்பரோட ஹையஸ்ட் மல்டிபிள் தான் வரும். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன வருது? ஸோ இந்த 2 தான் வருமா? அப்போ 450 வருது. அப்போ 15 × Y. ஆமாம், கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 450. ரெண்டாவது பாயிண்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே உள்ள போகிறேன். 30 + 18 + 25 3 73. ஃப்ரேம் நம்பரா? ஆமாம், ஃப்ரேம் நம்பர். அப்போ 1ம் 3ம் கரெக்டு. ஆப்ஷனில் இருக்கா? ஆமாம், அதான் இருக்குது. 3மே கரெக்டுன்னு ஆப்ஷனில் இல்லை. அப்போ அதிலே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் ரெண்டாவது பார்க்கலாம், பட் இது கொஞ்சம் ஈஸின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே, ஒரு கொஸ்டின் மட்டும் நமக்கு மிஸ் ஆகிட்டு, நான் சொன்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாமல் இருக்குது. அது மட்டும் நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம்.